நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். என் பிருந்தாவன மக்களே, நான் தான் கோவர்த்தன மலை பேசுகிறேன். அஞ்ச வேண்டாம், நான் தான் உங்களுடைய கோவர்த்தனகிரி. மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தரிசனம் தர வந்திருக்கிறேன். அடி லலிதா, அங்கு பார் அந்த வடிவத்தை. ஆச்சரியமாக இருக்கிறதே. அதை சொல்லவில்லை, அந்த கோவர்தன தெய்வத்தை பார்த்தால் நாம் கண்ணனை போலவே இருக்கிறதே. அப்படித்தான் இருக்கிறது, ஆனால் 4 கைகள் இருக்கிறதே. அதுதான் வியப்பு. நீ என்ன சொப்பனமா காண்கிறாய்? அதோ பார், நம் கண்ணன் இங்கேயே நம் கூட்டத்திலேயே இருக்கிறான். மாதா யசோதா, மாதா ரோகிணி, என்னை பூஜிக்க வந்த மக்களே, நானே நேராக உங்கள் முன் வந்திருக்கிறேன். இருந்தும் இந்த நிவேதனங்களை அக்னிகுண்டத்தின் மூலமாக அர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நிவேதனங்களை நானே ஏற்றுக்கொள்வேனே. முனிவரே, கிரிராஜன் கோவர்தனன் ஆகிய எனக்கு முதல் முறையாக பூஜை புரியும் வாய்ப்பு பெற்றது உமது சிறப்பு. இதன் பலனாக உமக்கு இறைவன் ஸ்ரீஹரியின் திருவடியில் முக்தி கிடைக்கப் போகிறது. எனது கோகுலத்து மக்களே, நாடி வந்த நீங்கள் எல்லாம் நலம் பெறுவீர். அது மட்டுமல்ல, இங்கே விரிந்து பறந்து கிடக்கும் என் மடியில் வளமை செழிப்பு நிலையாக நிரந்தரமாக
எல்லோருக்கும் கிடைக்கும். எனது படைப்புகள் எல்லோருக்கும் சொந்தம். மண்ணை வளப்படுத்தவே மலைகள். இதுதான் மக்களுக்கு மலைகள் தரும் செய்தி. வணக்கம். இடையிலே வந்ததற்கு மன்னிக்க வேண்டும். சொல், இந்த வேளையில் என்னை பார்க்க வந்த காரணம்? அவசரம் அவசியம். அப்படி ஒரு அதிர்ச்சி அளிக்கும்படியான செய்தி. நிலைமையின் நிர்பந்தம். சொல்லேன், என்ன விஷயம்? பிரபு, இந்த வருஷம் மண்ணகத்தில் தங்கள் பூஜை முடக்கப்பட்டது. என்ன? அங்கிருப்பவர்கள் என் பூஜையை முடக்கிவிட்டார்களா? இல்லை இல்லை, இது நல்லதுக்குரிய போக்கல்ல. பூமியிலே இப்படி நினைக்க கூட யாருக்கும் துணிவு வராது. அப்படி இருந்த நிலை இன்று மாறிவிட்டது. இந்த ஆண்டு கோகுலத்து மக்களின் வேள்வியில் தங்களுக்கும் என் போன்ற தேவர்களுக்கும் பாகம் தரவில்லை. நிறுத்து! ஆ, அங்கே அப்படி ஒரு யோசனையை தந்தது யார்? தந்தது நந்தகோபரின் மைந்தன் கிருஷ்ணன். அவன்தான் தங்களுக்கு பூஜை புரிவதை நிறுத்தினான். அங்கு கோபூஜை, கோவர்தன பூஜை தொடங்கினான். கிருஷ்ணனா? ஆம், சிறு பிள்ளை, செல்ல பிள்ளை. வழக்கத்தை மாற்றிவிட்டார்களா? அவர்கள் தேவர்களை பூஜிப்பதை விட்டு மரங்களையும் மலைகளையும் பூஜிக்கிறார்களா? ஆம் சுவாமி, அந்த அளவுக்கு அவர்களை மாற்றிவிட்டான். மாடு மேய்க்கும் அந்த சிறுவனுக்கு எத்தனை திமிர்! அந்த பிள்ளை என்னுடன் மோதுவதை எளிதென்று நினைத்து விட்டானா? இதற்காக அவனுக்கு பயங்கர தண்டனை தரத்தான் போகிறேன். இனிமேல் நான் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன். சாவர்த்தகன் என்பவனை என் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்து. அப்படியே மூடர்கள் ஒரு சாமானிய ஆயர்குல சிறுவனின் சொல் கேட்டு நேற்று வரை எனக்கு செய்து வந்த பூஜையை நிறுத்தி விட்டார்களே. மன்னியுங்கள் சுவாமி, அப்போது சொன்னீர்கள் கிருஷ்ணனின் ரூபத்தில் பகவானே பிறந்திருப்பதாக. கருவாக இருந்த போதே கருவை துதி செய்ய அன்று நான்முகனும் கூட வர நாரதரோடு தாங்கள் பூலோகம் போனீர்களே, அது ஞாபகம் இல்லையா? எதையுமே மறக்கவில்லை சசி, எதையுமே மறக்கவில்லை. அது உணர்ச்சி வசப்பட்ட நேரம், உண்மையை ஆராய தோன்றாத பரவச நிலை. அந்த பிள்ளையை எல்லோருமே கிருஷ்ணன் என்கிறார்களே, தவறான செய்தி. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், அவன் அவதார கிருஷ்ணனாய் இருந்தால் என் பூஜையை தடுத்திருக்க மாட்டான். எனது பதவி எட்ட முடியாத பதவி. அவன் அவதாரமாய் இருக்கட்டுமே, சொர்க்கத்து இந்திரனை எதிர்த்தால் நடக்காது. இந்திரனின் கோபம் இடி முழக்கமானால் அதை எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. சுகபோக இந்திரனுக்கு சோதனை வந்துவிட்டதென்றால் வஜ்ராயுதம் பேசும், விபரீதங்கள் நிகழும். வணக்கம். சாவர்த்தகனை அடைத்த காரணம்? சாவர்த்தகா, பிருந்தாவனத்து ஆயர்கள் இந்த தேவேந்திரனுக்குரிய பூஜையை நிறுத்திவிட்டார்கள். அதற்கு பழி வாங்கி தீர வேண்டும். கற்பனை கெட்டா கொடுமையாயிருக்கட்டும். அழுவார்கள், அழுவதையெல்லாம் கண்டு நீ நழுவாதே. இடி முழக்கம் தாளமிட, வெட்டும் மின்னல் கோலமிட, வீசும் காற்று ஓலமிட, இப்படி ஒரு பிரளயம் இதுவரை இல்லை என்று அந்த கோகுலம் குலுங்கட்டும். அந்த பிரளயம் ஆயர்களுக்கு பாடமாக அமையும்.
அமைந்தால் அந்த கூட்டமே எனக்கு அடங்கும். தண்ணீரும் மண்வளமும் அவர்கள் கண்ணை மறைக்கிறது. பொங்கும் மழையிலே அது மூழ்கட்டும். உனக்கு உறுதுணையாக நானும் வருவேன். உன்னை வைத்து என் காரியத்தை முடிப்பேன். செல். அப்படியே. நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் நந்தகோபரே, நம்முடைய கிருஷ்ணனிடம் ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது. கோவர்த்தன மலை மீது நாம் அறியாத தெய்வம் இருக்கிறது. இதை பற்றி யாருக்கும் இதுவரை தெரியாது. அது மட்டுமல்ல, நம்முடைய குருதேவர் கூட இதை பற்றி பேசவில்லையே. பாராட்டு கண்ணனுக்கு தான். கண்ணனால் தான் நாமெல்லாம் பார்க்க முடிந்தது. ஆம், சந்தேகமே இல்லை. பிரமிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு கண்ணனால் ஊருக்கெல்லாம் தரிசனம் கிடைத்தது. பலராமண்ணா, இந்த கோவர்தன பூஜை ஒரு புதிய கருத்தின் தொடக்கமாகும். இது வேரூன்றி நடக்க வேண்டும். ஜனங்களுக்கு கோவர்தன மலை மீது நம்பிக்கை வர வேண்டும். செயல்படுவது எளிதா கண்ணா? நேற்று வரை இருந்த பழக்கம் ஒன்று. ஆனால் இன்று கோவர்தன பூஜைக்காக பிருந்தாவனம் வருகிறார்களே. கோவர்தன மலை இன்றென்ன என்றுமே பூஜைக்குரிய இடம் தானே. எங்கு பார்த்தாலும் உங்களைத்தான் எங்களால் பார்க்க முடிந்தது. அப்படி ஒரு நினைப்பு அற்புதமான அனுபவம்தான்.